ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வள்ளி அருணா. வெல்கம் டு வள்ளி அருணாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காயில் நீங்கள் வெரைட்டியாக செஞ்சுருப்பீங்க. பட் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் வாங்கும் போது உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் கலர் வேகாமல் ஆனால் பட் நல்லா வெந்திருக்கும். இது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றப்ப அதோடய சத்துக்கள் வீணாகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஆயில் விட்டுருக்கேன், சோம்பு கடுகு மட்டும் போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் கறி லீவ்ஸ் போட்டுட்டு, இப்போ நம்ம அந்த வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், ஆவிலேருந்து எடுத்த வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் அதில் போட்டு லைட்டாக அப்படியே வதக்கிட்டே வரணும். கொஞ்சம் அந்த வழவழப்பு தன்மை ஒரு 5 மினிட்ஸில் அது போயிடும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நீங்கள் அப்படியே வதக்குறீங்க அப்படின்ட்டுனா அந்த வழவழப்பு தன்மை 5 மினிட்ஸ்லேயே போயிடும். இல்லை நம்ம நார்மலாக ஆவியில் வைக்காமல் நீங்கள் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம சிம்லேயே போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வதக்கினா தான் வெண்டைக்காய் நல்லாயிருக்கும். பட் இப்போ நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டதுக்கப்புறம் நீங்கள் வதக்கிறப்ப நல்லா தனித்தனியாக வந்துடும். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அந்த வழவழப்பு தன்மை தெரியுது பாருங்கள். அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தனி மிளகாய் தூளோ நீங்கள் இல்லை கலந்த மிளகாய் தூளோ எதுவோ அதை போட்டுக்கலாம். இல்லை காரம் பிடிக்காதவங்க வெறும் மிளகு ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சம் பூண்டை நச்சு போட்டு இறக்குனீங்கன்னா கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், லைட்டாக மூடி போட்டுட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த வழவழப்பு தன்மை போயிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூளை அதில் போட்டுட்டு, இந்த மிளகாய் தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினாலே போதும். இந்த வெண்டைக்காயும் நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா சேர்ந்தது, நல்லா தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். கலரும் மாறவே மாறாது. வெண்டைக்காயோட கலர் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக வழவழப்பு தன்மை இல்லாமல் கலரும் மாறாமல் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வாங்கினா இனிமேல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.